ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிருந்தா ரகு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் என்னோடய லைஃப் ஸ்டோரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. என்னோடய லைஃப் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அம்மா வீட்டில் எப்படி இருந்தேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்னோடய பேர் பார்த்திங்கன்னா பிருந்தா தேவி. எல்லாருமே அம்மா வீட்டில் இருக்கும்போது பிருந்தான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகி பிருந்தான்ற பேரே மறைஞ்சிச்சு. எல்லாமே தேவின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தேவி அப்படின்னா தான் தெரிகிற அளவுக்கு தேவின்ற பேரை மாற்றிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான் பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறேன். 2014 பிஏ ஹிஸ்ட்ரி முடித்தேன். பிஏ ஹிஸ்ட்ரி முடித்து 1 இயர் ஜாப் போனேன். ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் 15 நான் எம்ஏ கரஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். ஆனால் கரஸில் தான் பண்ணணும்னு ஜாயின் பண்ணேன். ஆனால் கடைசியில் அது என்னால் கண்டினியூ பண்ணவே முடியல. அதுவும் பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆன உடனே தம்பி நின்றுட்டான். தம்பிக்கு ப்ரெக்னென்ட் ஆனதுனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதனால் அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். 2015 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எங்கள் ஐயம்மா, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவோட அம்மா இறந்ததுனால அந்த 1 இயர் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால தான் எங்களுக்கு மேரேஜ் நடந்தது. இல்லைன்னா ஒரு 2-3 வருஷம் வீட்டில் இருந்து தான் மேரேஜ் பண்ணியிருந்திருப்போம். இவங்க எங்கள் ஐயம்மா இறந்ததுனால அந்த 1 வருஷத்துக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ மாமா நானுமே அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான். நாங்கள் லவ் பண்ணதுன்னு தெரிஞ்சதுனால சரி லவ் பண்ணுறாங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் எங்கள் ஐயம்மா இறந்தது பார்த்திங்கன்னா February 14 இறந்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் பார்த்திங்கன்னா நவம்பரில் நடந்துச்சு. May 22, அதாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ண மறுநாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அந்த இயர் லாஸ்ட்லேயே November 18 அன்னைக்கு எங்களுக்கு மேரேஜ் நடந்தது. எங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, நான் 3 பேர் தான். நான் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணுன்னா எப்படி வளர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஒரு சிங்கிள் பொண்ணாக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் நானும் ஒரே பொண்ணு. அந்த ஒரே பொண்ணு எப்படி சொல்கிறது, இப்போ ஸ்கூலுக்கு போகணுன்னாலோ காலேஜ் போகணுன்னாலோ ஆஃபீஸ் போகணுன்னாலோ என்னை ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும். அந்த மாதிரி தான் என்னை வளர்த்தாங்க. தனியாக நான் எங்கேயுமே போனது கிடையாது. இப்போ நான் காலேஜ் போகணுன்னா கூட ரெடல்ஸ்லேருந்து நான் பொன்னேரி போகணும் காலேஜுக்கு. பொன்னேரி போகிறதுக்கு கூட ரெடல்ஸ் வரைக்கும் எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு விடுவான். ரெடல்ஸ்லேருந்து பஸ் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போவேன். இந்த மாதிரி தான் நான் வளர்ந்தனே தவிர நான் தனியாக எதையுமே ஹேண்டில் பண்ணதே கிடையாது. தனியாக ஹேண்டில் பண்ணி பழகியிருந்தேன்னா ஓரளவுக்கு எனக்கு மெச்சூர் வந்திருக்குமோ என்னமோ. நான் இப்படியே அடுத்த ஆள் சப்போர்ட்லேயே இருந்ததுனால எனக்கு லைஃப்பில் ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3 வருஷம் வரைக்கும் எனக்கு சுத்தமாக மெச்சூரே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு மெச்சூரே இல்லாமல் எடுத்ததுக்கெலாம் கோவப்படுவேன், எடுத்ததுக்கெலாம் சண்டை போடுவேன். ஒரு லைஃப்பில் இப்படி தான் லைஃப் இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன தெரியாது, எனக்கு என்னமோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணும். நான் நினச்சது நடக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு அப்படின்றப்போ எனக்கு பங்கு போடுறதுக்கு யாருமே கிடையாது எங்கள் வீட்டில். அதுவும் இல்லாமல் நான் ஏதாவது விரும்பி ஒரு பொருள் சாப்பிட்றேன்னா, விரும்பி ஏதாவது ஒரு பொருள் கேட்குறேன்னா அதுக்கு பங்கு போடுறதுக்கு யாருமே கிடையாது. அதே போல் எனக்கு விட்டு கொடுக்குறதவங்க தான் நிறைய இருந்தாங்க எங்கள் வீட்டில். என் அண்ணனும் சரி, என் தம்பியும் சரி, சரி அவளுக்கு தானே கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க எல்லாம் விட்டு கொடுத்து பழகினாங்களே தவிர எனக்கு அந்த விட்டு கொடுக்குற பழக்கம் அப்படின்றது சுத்தமாக கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு விட்டு கொடுக்கணுமா அப்படின்ற கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆன புதுசில். அப்படி நான் கேட்டதெல்லாம் உடனே எனக்கு கிடச்சிது எங்கள் வீட்டில். இத்தனைக்கும் எங்கள் அப்பா மல்லிகை கடை தான் வச்சுருந்தாங்க. அந்த மல்லிகை கடையிலேயே தான் எங்களை படிக்க வச்சது. எல்லாமே அந்த கடை வருமானத்தினால தான், வேறு எந்த வருமானமும் கிடையாது அப்போதைக்கு. இப்படி நான் கேட்குறப்பெல்லாம் எனக்கு எல்லாமே செஞ்சாங்க. நான் ஒரு பொருள் ஆசைப்பட்டுனா கூட எனக்கு உடனே வாங்கி தர்றதுக்கு என் அண்ணனோ என் தம்பியோ எங்கள் அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி எனக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அதனால எனக்கு அந்த ஒரு பொருள் மேலே இருந்த அந்த ஃபீல் கூட அதிகமாக இல்லாத அளவுக்கு நான் அங்கே வளர்ந்தேன்.
கல்யாணம் ஆகி வரும்போது எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிற மாதிரி தான் நானும் நினச்சேன். கல்யாணம்னா நம்ம வந்து ஒரு 3 மாதத்துக்கு நம்ம புது கல்யாண பொண்ணு மாதிரியே இருப்போம், நல்லா ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ண போகிறோம், நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போதே என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க வந்து லைஃப் அப்படி தான் என்ஜாய் பண்ணாங்க. அப்போ அவங்க லைஃப் மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும், நம்ம எல்லாமே அப்படியே நம்ம வந்து அப்படியே பாசிட்டிவாக நல்லா ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன். ஆனால் நான் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. எனக்கு என்னென்னா அந்த கல்யாணம் ஆகி அந்த 3 மாதம் வந்து ஒரு விருந்துக்கு போகிறதோ, ஒரு பீச்சுக்கு போகிறதோ, படத்துக்கு போகிறதோ, அது ஒரு ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கல்யாணம் ஸ்டேஜில். அது வந்து எனக்கு சுத்தமாக அப்படியே ஆப்போசிட்டாக மாறி ஒரு விருந்துக்கோ, ஒரு சினிமாக்கோ, ஒரு பீச்சுக்கோ, ஒரு பார்க்குக்கோ எங்கேயுமே போகவே இல்லை. நான் எங்கேயுமே போகல, அப்படியே ஹவுஸ் அரெஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இருக்கும் போது காலேஜ் போவேன், ஸ்கூல் போவேன், எல்லாம் போவேன், மறுபடியும் நான் கேட்குறது எல்லாமே கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்துட்டு வெளியில் போகல அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்ததே கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கும்போது. ஆனால் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் என்னடா இது, நம்ம கல்யாணம் ஆகி ஒரு இடத்துக்கு கூட நம்மளை கூப்பிட்டு போக மாட்டேன்றாங்களே, எங்கேயும் போக முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ தானே லைஃப், இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு மேரேஜ் ஆன இயரில் பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸில் ஒரு 5 பேர்கிட்ட கல்யாணம் ஆச்சு. அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நான் எப்படி எதிர்பார்த்து கல்யாணம் முடிச்சேனோ நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க எல்லாமே அவங்க லைஃப்பில் நடந்துச்சு. ஆனால் என் லைஃப்பில் பார்க்கும்போது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி என் லைஃப்பில் சுத்தமாக அது எதுவுமே நடக்கவே இல்லைன்றப்போ அதுவே எனக்கு பெரிய கஷ்டமாயிடுச்சு. நம்ம லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் எங்கள் இதில் மேரேஜ் பண்ணாங்கன்னா இந்த தாலி கயிறுக்கு பதிலாக தாலி செயின் போடுவாங்க கல்யாணத்துக்கு. அந்த மாதிரி எல்லாருக்கும் கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்குமே தாலி செயின் போட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் இந்த மஞ்சள் கயிறு தான் கட்டினாங்க. இந்த மஞ்சள் கயிறு கட்டினதுக்கே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கல்யாணத்துலேயே சண்டை வந்துருச்சு. இந்த மாதிரி முன்னாடியே இவங்க மஞ்சள் கயிறு தான் கட்ட போகிறாங்கன்னு அதுக்கு எதனா ஒரு பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி கல்யாணத்து வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ வேறு நடந்த பிரச்சனை, அது மண்டபத்திலே நடந்தது பிரச்சனை. அதெல்லாம் யோசித்து ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஒரு நல்லதே நடக்காதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து மெச்சூர் இல்லாததுனால நான் அதையும் ஒரு டென்ஷன், அதுவும் ஒரு கோவம். முகூர்த்த சாரியோ சரி, ரிசப்ஷன் சாரியோ எடுக்கும் போது என்னை கூப்பிட்டு போகல, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு கல்யாண மண்டபத்துலேயே. நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையோ, தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ற அளவுக்கு. அதான் மெச்சூர் இல்லை, லவ் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒரு மெச்சூர் கூட கிடையாது. அந்த மாதிரி அடுத்தவங்கெல்லாம் வந்து சொல்லும் போதெல்லாம் என்னது இது இப்படி நடந்திருக்குது, இப்படிலாம் கூடவா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு மைண்டில் ஏற்றி ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன அப்போவே எனக்கு அந்த ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மைண்டு, இவங்க இப்படி தான் போல் நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே நம்ம ஏமாந்துட்டோன்ற மைண்ட் செட்லேயே தான் இருந்துச்சு. அவங்க நல்லதே பண்ணால் கூட எனக்கு அது கெட்டது மாதிரியே தான் தெரிஞ்சுது. அவங்க நல்லதுக்கு சொன்னால் கூட எனக்கு கெட்டதுக்கு பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. ஏன்னா நான் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன். கல்யாணம் ஆனப்போ எல்லாரும் சொன்னது, எல்லாரும் பேசினது அதெல்லாம் வச்சு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னை வெளியில் எங்கேயும் கூப்பிட்டு போகாதது, ஒரு மேரேஜுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயுமே கூப்பிட்டு போகாது, இதெல்லாம் யோசித்து அப்படியே மென்டல் டார்ச்சர் நானே அனுபவிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நவம்பரில் மேரேஜ் ஆச்சு. டிசம்பர் அப்போது எனக்கு மென்சன்ஸ் வரலன்றப்போ நான் கன்ஃபார்மே பண்ணல. நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாங்க, எல்லாருமே நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ கன்சீவாக இருக்கேனா இல்லையா அப்படின்றத நான் தானே செக் பண்ணி சொல்லணும். நான் செக் பண்ணி சொல்லாமல் என்னை பார்த்தாலே இவங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இப்போது விருந்துக்கு கூப்பிடுறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவள் மாசமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இப்போல்லாம் பைக்கில் ட்ராவல் பண்ணக்கூடாது, இப்போல்லாம் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்களா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அதை நான் தானே சொல்லணும். நான் அது இருக்கா இல்லையான்றதே எனக்கு தெரியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இர்ரெகுலர் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போது எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமாக தான் இது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த மாதிரி இர்ரெகுலர் ப்ராப்ளம் இவங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. நம்மளுக்கு இப்படி இர்ரெகுலர் ப்ராப்ளம் இருக்கே, சப்போஸ் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல் இந்த இர்ரெகுலர் ப்ராப்ளம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அது ஒரு
பிரச்சனையாக பெருசாக எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். எல்லாருக்கிட்டேயும் இவங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறேன், உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம சொல்லாமல் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்களே, எல்லோரும் என்ன நினைப்பாங்க, திடீர்னு இல்லைன்னு ஆகிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகும்போது என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 67 kg, 67 கிலோ இருந்தேன். கல்யாணம் ஆகி ஜனவரி மாதத்துக்குள்ளே, நவம்பரில் கல்யாணம் ஆச்சு, டிசம்பர் ஜனவரிக்குள்ளே 48 கிலோ வந்துட்டேன். 48 சடனாக வெயிட் லாஸ் ஆன உடனே நம்ம ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாகி, உடம்பெல்லாம் அப்படியே ரொம்ப டல்லாகிட்டு, அதுக்கப்புறம் நான் அம்மா பொங்கலுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. நான் பொங்கலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்களாம் மளிகை கடை வச்சுருந்தாங்கல்ல, அந்த கடைக்கு வர்ற ஆளுங்க எல்லாருமே, என்ன நீ இப்படி இருக்கிற, இப்படி ஆகிட்ட, எல்லாம் கல்யாணம் ஆகி போனால் நல்லா இருப்பாங்க, நீ என்ன இப்படி ஆகிட்ட, எவ்வளோ நல்லா இருந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, நல்லா குண்டாக இருந்துச்சு, இப்போ இந்த பொண்ணு இழைச்சிட்டு ஏன் இப்படி இருக்க, நீனு உன்னை ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களா இல்லையா, நல்லா சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு நிறைய கொஷின் மேலே கொஷினாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கேட்க இன்னும் டென்ஷன் அதிகமாகிடுச்சு. இன்னும் ரொம்ப கேட்குறதுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். ரொம்ப அசிங்கமாயிட்டோமோ, எல்லோரும் பார்க்குறவங்களாம் நம்மளை இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை நம்மளே கெடுத்துக்கிட்டோமோ, தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி, நான் தப்பான முடிவு எடுத்துட்டனோ அப்படின்றது யோசிக்காத நாளே கிடையாது. தினமும் எனக்கு அந்த ஒரு யோசனை வந்துக்கிட்டே வந்து தான் போகும். ஆனால் நான் தான் இவ்வளோ மென்டல் ப்ரெஷரில் இருந்தேனே தவிர, மாமாக்கோ என்னை சுற்றி இருந்தவங்களுக்கும் அந்த ப்ரெஷரே இல்லை. அவங்க காமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனைக்கும் பரவாயில்ல போ அப்படின்னு தூசி தட்டின மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் மட்டும்தான் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன்.